பொன்னியின் செல்வன் அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு இலக்கியம். அந்த படத்தில் வந்துட்டு பாடல்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கணும், வரிகள் அவ்வளோ அழகாக இருந்திருக்கணும். ஆனால் எல்லாருமே சொன்னது வைரமுத்துவை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ரஹ்மானும் சரி, இவர் மணிரத்னமும் சரி, இத்தனை ஆண்டு காலம் பயணித்ததே இந்த ஒரு படத்தை நோக்கி தானே நம்ம சொல்லலாம். அந்த படத்துக்கு வந்துட்டு ஏன் வைரமுத்துவை கொண்டுட்டு வரலங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? இதை வந்து தீர்மானித்த இடத்திலே மணிரத்னம் தான் இருக்கிறாரே தவிர ரஹ்மான் வந்து தீர்மானித்த இடத்தில் இருக்கிறாரான்னு நமக்கு தெரியல. நான் அவர் மீது பழி சாட்டுவதாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது. என்ன காரணம்னா, டிசைடிங் அத்தாரிட்டி எப்பொழுதுமே இயக்குநர்கள் தான், அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ரஹ்மான் அவரோடு நெடுங்காலம் பயணிச்சிட்டாரு. புதிய பாடலாசிரியர்களோட அல்லது இளம் கவிஞர்களோட அதிகமாக பயணிக்கலை. இப்போ வைரமுத்து பயன்படுத்தாமல் விடுபட்டு போன அந்த வெற்றிடத்தில் தான் கபிலன் பயணிக்கிறாரு. இப்போ யுகபாரதி மாமன்னன் படத்தில் மலை மேலே தானே தீப்பிடிக்குது ராசா மாதிரியான பாடல்களுக்கெல்லாம் இப்போ தான் யுகபாரதிக்கே வந்து அந்த ரஹ்மானினுடைய வாசல் இப்பொழுது அந்த கேட்டு திறந்திருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய இடம் வந்து இன்னைக்கு வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது. அதை நம்ம சேர்த்து கணக்கில் கொள்ளணும்.